வணக்கம். மற்றொரு உலா நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய உலா நிகழ்ச்சியில் மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய கடற்கரை, அதாவது யாழ்ப்பாணம் காரைநகர் எல்லைக்கு உட்பட்ட கசூரினா கடற்கரைக்கு தான் இன்றைய உலா நிகழ்ச்சியில் பார்க்க வந்திருக்கின்றோம். கசூரினா கடற்கரை இலங்கை நாட்டின் வடமாகாணத்தில் யாழ்ப்பாணம் என்னுமிடத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் யாழ் மாவட்டத்தில் காரைநகர் பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட பகுதியில் காரைநகர் ஊரில் அமைந்துள்ள கடற்கரைதான் கசூரினா கடற்கரை. தினமும் வெளிநாட்டு உல்லாச பிரயாணிகளையும் தென்னிலங்கை மக்களையும் கவர்ந்து மக்கள் வந்து போகும் பிரதான சுற்றுலா தலமாக விளங்கும் கசூரினா கடற்கரை பிரபல்யமாவதற்கு காரணங்கள் இங்கு அதிகளவான அலையுடன் சரிவு குறைந்த கடல் மண்ணும் அமைந்திருப்பதனால் கடலில் குளிப்பவர்களுக்கு இது ஒரு இதமான அனுபவமாக அமைந்துள்ளது. ஆண்டு சுனாமி ஏற்பட்ட போது இந்த கடற்கரை நீரினால் நிரம்பியதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் மக்களுக்கு எந்த விதமான உயிர் சேதமும் இங்கு ஏற்படவில்லை என்று கூறப்படுகின்றது. கடற்கரை மணற்பரப்பில் அழகிய வடிவங்களில் சிப்பி, சங்கு, கடற்கல் போன்றவை கிடைக்கும் என்பதனால் இங்கு வரும் உல்லாச பிரயாணிகள் நினைவாக இவற்றை சேகரித்து செல்வார்கள். இந்த கடற்கரையில் இருந்து பார்க்கின்ற போது வெளிச்ச வீடு, அதாவது கோவளம், காரைநகர் கோவளம், அதனை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டு சுனாமியின் போது இந்த கடற்கரை பிரதேசம் முற்றாக நீரால் நிரம்பியது என்ற போதும் யாருக்கும் சேதங்கள் இல்லை. அதே நாள் இந்த கடற்கரைக்கு மிக அருகில் அமைந்துள்ள ஈழத்து சிதம்பரம் எனும் காரைநகர் சிவன் கோயில் தேர்விழாவில் ஏராளமான மக்கள் பங்கேற்றிருந்தனர். கசூரினா கடற்கரையில் மிக முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு அம்சம்னு சொல்லி சொன்னால் இங்கு இருக்கக்கூடிய சவுக்கு மரங்கள் தான். அதாவது கடற்கரையை சூழ சவுக்கு மரங்கள் காணப்படுவது தான் இந்த கடற்கரைக்கான மிக முக்கியமான சிறப்பான ஒரு விடயமாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் இங்கு பல்வேறுபட்ட சுற்றுலா பயணிகளும் இங்கு தங்களுடைய நேரத்தை கழிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த இடமாக கூட இந்த இடம் காணப்படுகிறது. இந்த கடற்கரையில் நின்று பார்க்கும்போது பல நூற்றாண்டுகளுக்கு முன் கடற்போக்குவரத்து அடையாளமாக கட்டப்பட்ட கலங்கரை விளக்கம் எனப்படும் வெளிச்ச வீடு தென்படும்.
கசூரினா என்பதற்கு சவுக்கு மரம் என்று அர்த்தம் இருப்பதாகவும் சவுக்கு மரங்கள் நிறைந்து காணப்படும் பகுதியாக இந்த கடற்கரை காணப்படுவதனால் இந்த பெயர் ஏற்பட காரணமாக இருந்தது எனவும் செவிவழி தகவல்கள் இருக்கின்றது. யாழ்ப்பாண மாவட்டத்தின் பிரதான சுற்றுலாத்துறை வருவாய்க்கு கசூரினா கடற்கரை மிகவும் முக்கியமான பங்கு வகிப்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு சுற்றுலா தலங்களில் ஒரு வருவாய் கிடைக்கக்கூடிய ஒரு சுற்றுலா தலமாகத்தான் இந்த கசூர்னா கடற்கரை அமைய பெற்றிருக்கிறது. இவ்வாறாக மிக முக்கியமான இந்த கசூர்னா கடற்கரையினுடைய பல்வேறுபட்ட சிறப்பம்சங்களை இன்றைய உலா நிகழ்ச்சியில் பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள். மற்றும் ஒரு உலா நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தயாரிப்பாளர் சகிராஜுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரோஷானி மனோரஞ்சன். நன்றி.